சர்க்கரையை குறைக்கும் சிறந்த 5 கீரைகள். சர்க்கரை வியாதினாலே நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு குறைவா இருக்கும். அப்படி சுரக்கிற இன்சுலினும் சரியா செயல்படாது. அதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இதுக்கு டயட்டு, மருந்து, எக்ஸசைஸ் இதெல்லாம் அவசியம்தான். அப்பதான் சர்க்கரையை குறைக்க முடியும். ஆனா சில இயற்கை உணவுகள், குறிப்பா கீரைகள், இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிச்சு சர்க்கரையை குறைக்குது. அந்த வகையில சர்க்கரை நோயாளிக்கு உதவக்கூடிய 5 கீரைகளை பத்தி அறிவியல் பூர்வமா ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேச போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை காரைக்குடியில கடந்த 35 வருஷமா செயல்படுது. ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கும் வைத்தியம் பார்த்து நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த வீடியோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் மிக முக்கியமான வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ற கீரைகளை வீட்டிலேயே வளர்க்கலாம். நானும் வளர்க்குறேன். அது எப்படிங்கிறத பத்தியும் விரிவா பேசுவோம். சர்க்கரை குறைக்கிறதுல மிக முக்கியமான கீரை வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரையில இருக்கிற ஃபைபர் நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பாட்டுல இருக்கிற மாவு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்டை மெதுமெதுவா ஜீரணமாக்குது. இதனால சர்க்கரையோட அளவு கூடாம பார்த்துக்கிறது. வெந்தயக்கீரையில இருக்கிற அமினோ அமிலம் பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது. வெந்தயக்கீரையில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம வயிற்றுல ஒரு ஃபுல்னஸ், அதாவது நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைச்சிருது. இதனால அதிகம் சாப்பிட மாட்டோம். அதனால உணவும் குறையும், சர்க்கரையும் குறையும். இது மாதிரி உணவை குறைச்சு சாப்பிட்றதுனால உங்க உடம்போட எடையும் குறையும். வெந்தயக்கீரையை தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம், அல்லது சாம்பார், பருப்பு கூட்டு மாதிரி வச்சும் சாப்பிடலாம். இந்த கீரைகள் சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பசலைக்கீரை. இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும், குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை சரி செய்யும், உடல் எடையை குறைக்க உதவும். இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம கணையம், அதாவது பேங்க்ரியாஸ்ல இருக்கிற இன்சுலின் செல்களை பாதுகாக்கும். பசலைக்கீரையை கூட்டா வச்சு சாப்பிடலாம், பருப்போட சேர்ந்து பருப்பு கூட்டாவும் வச்சு சாப்பிடலாம். பசலைக்கீரையில ஆக்சலேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால வாரம் ஒரு தடவை சாப்பிடுங்க. நல்லா வேக வச்சு சாப்பிடணும். சர்க்கரையை குறைக்கும் 3வது கீரை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில இருக்கிற பிளேவனாய்ட்ஸ் இன்சுலினோட செயல்பாட்டை அதிகரிக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில இருக்கிற குளோரோஃபில் நம்ம சாப்பிட்ட உடனே அதுல உள்ள சர்க்கரை சத்து வேகமா செரிமானம் ஆகிறத தடுக்குது. இதனால சர்க்கரையோட அளவும் குறையும். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் இ இதெல்லாம் இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு தோல்ல ஈரப்பதம் கம்மியா இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில இருக்க விட்டமின் ஏ, விட்டமின் இ எல்லாம் தோல்ல ஈரப்பதத்தை உருவாக்குது, தோலை பளபளப்பாக்குது. இயல்பா எல்லாருக்கும் வர்ற முகப்பரு, முகத்துல தோன்ற கரும்புள்ளி, இதுக்கெல்லாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஆகச்சிறந்த மருந்து. இதோட அறிவியல் ஆதாரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 3 கீரையை பத்தி நம்ம பேசிட்டோம். வெந்தயக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. வெந்தயக்கீரையை நம்ம வீட்டுல வளர்க்கணும்னா இந்த குரோபேக்னு சொல்லக்கூடிய ஒரு அகலமான குரோபேக் அல்லது ஒரு அகலமான ஓட்டையுள்ள ஒரு சட்டி எடுத்துக்கணும். அதுல 2 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தேங்காய் மஞ்சி, அதாவது தேங்காய் நார் கழிவு, 1 பங்கு செம்மண். இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கலவை மாதிரி ரெடி பண்ணி அந்த குரோபேக்ல போட்டுருங்க. அது மேல நம்ம வீட்டுல இருக்க வெந்தயத்தை எடுத்து லேசா தூவி விடணும். மண்ணை லேசா அப்படியே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்க. இதை பண்ணிட்டா 20லேருந்து 25 நாளைக்குள்ள அழகா வெந்தயக்கீரை மேல வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயக்கீரையை அதை லேசா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. உங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். 2-3 தடவை இதை கட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளவுதான். மறுபடியும் அதுல மண்புழு உரம் போட்டு விதை போட்டு மறுபடியும் வெந்தயக்கீரையை உற்பத்தி பண்ணணும். இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நான் பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க பொன்னாங்கண்ணியும் பசலைக்கீரையும் ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். இந்த பசலைக்கீரையும் பொன்னாங்கண்ணியும் ஒரு தடவை நீங்க நட்டு வச்சுட்டா வருஷம் முழுவதும் நீங்க அதுல இருந்து கீரை எடுத்துக்கலாம். வீட்டுல நீங்க தூக்கி போட்ட எந்த வேஸ்டான தொட்டிலையும் இதை உருவாக்க முடியும். நான் சொன்னபடி 3 பங்கு தேங்காய் நார் கழிவு, 3 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு செம்மண், இதை சேர்ந்து ஒரு கலவை ரெடி பண்ணி அந்த சட்டியில போட்டுட்டு இந்த பசலைக்கீரையை குச்சியையோ அல்லது பொன்னாங்கண்ணி கீரை குச்சியையோ நட்டு வச்சுட்டு 2 நாளைக்கு ஒருக்கா அதுல தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க. அழகா கீரை வந்துடும். இது மாதிரி ஒரு 4-5 இது நீங்க பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்க வீட்டுக்கு தேவையான கீரைகள் தொடர்ச்சியா நீங்க எடுத்துக்க முடியும். இதை பாருங்க, நானே வீட்டுல பண்ணி வச்சிருக்கிறேன். சாதாரணமா நம்ம கிச்சன்ல தூக்கி போட்ட ஒரு பாத்திரத்திலே அழகா பொன்னாங்கண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறேன். இது மாதிரி ஒரு
5-6 நீங்க உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கீரைகள் உங்க வீட்டிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி உருவாக்கின கீரைகள் எல்லாமே முழுக்க முழுக்க நஞ்சில்லா கீரைகள். இந்த மாதிரி கீரைகளை நம்ம உருவாக்கணும்னா நஞ்சில்லா கீரைகள் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்க அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். அதனால அவசியம் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செய்யறப்ப நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அதுல ஆர்வமாகி அவங்க வளர்ந்த பின்னாடி இதே மாதிரி ஒரு முயற்சியை அவங்களும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவசியம் முயற்சி பண்ணுங்க. இந்த கீரைகள் இன்னைக்கு நேத்து நம்ம சாப்பிடல. கீரையை பற்றிய குறிப்புகள் நம்ம சங்க இலக்கியத்திலே இருக்கு. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு தர்றேன். புறநானூற்று பாடல் 215 தாது மறு எருகின் போதோடு பொதுலிய வேளை வெண்பூ வெண்தயிர் கொளியி ஆய்மகள் இட்ட அம்புலி மிதவை அப்படின்ற பாடல் வருது. அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆயர் மகள் இதன் பூக்களை கொய்து இலைகளை கொய்து தயிரில் இட்டு புளி மிதவை எனப்படும் புளிக்கூழ் ஆக்குவாள் என்பது இதன் பொருள். அதாவது இந்த கீரை கூட்டை அந்த காலத்துல புளிக்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தயிரோட சேர்றப்ப லேசா புளிக்கும்ல, அது மாதிரி கூழ் மாதிரி இருக்கிறதுனால அது புளிக்கூழ் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. சமீபத்துல நம்ம சேனல் பார்த்துட்டு மலேசியாவில இருந்து திருமதி ராஜலட்சுமி சுப்பையா அப்படிங்கிறவங்க வந்தாங்க. உங்க சேனல் பார்க்கிறேன், இந்த சேனல் தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யுது, ரொம்ப நன்றி, இதை தொடர்ச்சியா நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் எழுதின நோய்களின் தாய் அப்படின்ற புத்தகத்தை வாங்கிட்டு போனாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலம் புக் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க மலேசியா போனப்புறம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவுல வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு பின்புறமா வளர்த்து நான் தினசரி உணவுல அதை நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் நம்ம மண்ணோட வாசம் மாறாம வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருங்கைக்கீரை இது கணையத்துல இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது. நம்ம ரத்தத்துல இருக்க அதிகமான சர்க்கரையை கல்லீரலை நோக்கி அனுப்பிச்சு சர்க்கரையை குறைக்குது. ஒரு ஆய்வு இதை தொடர்ச்சியா சாப்பிட்றப்ப 3 மாசம் ஆவரேஜ் சர்க்கரை 1.5% குறைவதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல விட்டமின், கனிமங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் முருங்கைக்கீரையை நேச்சுரல் மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. இத பருப்போட வேக வச்சு சாப்பிடலாம், கூட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப ஆன்லைன்ல முருங்கைக்கீரை பவுடர்லாம் வந்துருச்சு. இத 1 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து தினசரி காலையில குடிக்கலாம். உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா ஒரு குச்சியை நட்டு வச்சாலே போதும், ஒரு சின்ன மரமா மாறிடும். வாரத்துக்கு ஒரு தடவை தாராளமா எடுத்துக்கலாம். வீட்டுல இடம் இல்லாதவங்க இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு நீளமான தொட்டியில வச்சும் வளர்க்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை கீரை நிச்சயமா கிடைக்கும். அடுத்து 5வது கீரை அகத்திக்கீரை. அகத்திக்கீரை ரத்த சர்க்கரையும் குறைக்கும், கொழுப்பு சத்தையும் குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நார்ச்சத்தும் அதிகம். இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்கும். மாவுச்சத்து சாப்பிட்றப்ப அது செரிமானத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சர்க்கரை வேகமா கூடுறத குறைக்கும். இத கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிடலாம், சாம்பார்ல போட்டும் சாப்பிடலாம். அகத்திக்கீரையை வெங்காயம் பூண்டோட சேர்த்து சூப்பா செஞ்சும் சாப்பிடலாம். இது பெரும்பாலும் விதையில என்ன வரும், பக்கத்துல நர்சரி இருந்துச்சுன்னா அங்க போய் அகத்திக்கீரை கண்ணு வாங்கி உங்க வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா நட்டு வளர்க்கலாம். ரொம்ப பெரிய மரமா வராது, ஓரளவுக்கு வளர்ந்த உடனே வெட்டி விட்டோம்னா செடி மாதிரியே வச்சு வளர்க்கலாம். அவசியம் வாரத்துக்கு ஒரு நாள் உங்க உணவுல அகத்திக்கீரை இருக்கட்டும். இந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு பயன்படுற கீரைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 5 கீரையை பத்தி சொன்னேன். இந்த 5 கீரைகளை வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுடைய சர்க்கரையோட அளவு குறையும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல மஞ்சக்காமாலை வர 4 காரணங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.